ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறேன். இந்த சேமியா கிச்சடி செய்யும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஆரம்பத்துலலாம் நான் சமைக்கும்போது ரொம்ப தண்ணிலாம் அதிகமாக சேர்த்துட்டு ரொம்ப என்னென்னமோ பண்ணியிருப்பேன். அதுதான் இப்போல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் யாருக்குமே அப்படி தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கக்குள்ளே நமக்கு எப்பயுமே அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக போடுறது, உப்பு அதிகமாக போடுறது இதெல்லாம் நார்மலாக எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சமைக்கிற இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சமைச்சிடலாம். இந்த தண்ணியோட அளவு இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சேமியா கிச்சடியை செஞ்சுருக்கேன். அது ரொம்பவே நல்லாவும் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதையே பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. இன்றைக்கி தான் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்துட்டு அதே மாதிரி சமைங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயை வச்சு நாம் அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி நல்லா சூடான வாட்டி நாம் சேமியாவை எடுத்து அதில் போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பலாம் நமக்கு தேவையில்லை, அது குழஞ்சிடும் ரொம்ப. 1 நிமிஷம் தண்ணி ஏன்னா ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதனால் 1 நிமிஷம் நாம் அப்படியே வச்சுருந்தாக்கா அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெலாம் வடித்து எடுத்து நாம் கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஆரம்பத்தில் சமைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தண்ணி அளவு தெரியலன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ இப்போ எடுத்து வடித்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான வாட்டி கடுகுளுத்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச வாட்டி கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் நமக்கு போதும், ரொம்பலாம் அதிகமாக வதக்க வேண்டியதில்லை. அப்புறமேட்டு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கலர் மாறத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அரை தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், நீங்கள் தக்காளி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழசாறு கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு பொடியை நறுக்குன்னா நம்ம கேரட் பீன்ஸு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் கேரட் பீன்ஸை வச்சே செய்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்துனாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும். இது நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு எப்பயுமே காய் எண்ணெயில் வதங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ளே நமக்கு ஆரம்பத்தில் செஞ்சாலும் கிச்சடி சூப்பராக வரும். இப்போ காய்க்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ரொம்ப அதிகமாக வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் வேகணும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ நான் தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு. இப்போ வடித்து வச்சுருக்க சேமியாவை நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் சேமியாவை அந்த சுடு தண்ணியில் போடக்குள்ளே தண்ணி ரொம்ப ஈட்டி விட்டால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உடனே பச்சை தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற மாவு தன்மை போய் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பதம்லாம் ரொம்ப கரெக்டாக வந்துருச்சு. இது நம்ம போட்டு கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம இறக்கலாம். ரொம்பலாம் நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிச்சன் ரூமில் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வேறு கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தான் ஒரிஜினல் கலரு. அங்கே லைட்டிங் கம்மியாக இருக்கிறனால இது எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு வரேன். கூடி சீக்கிரம் அங்கே லைட்டை எப்படியாவது நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், கிச்சடி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா பார்க்கவும் நல்லா உதிரியாகவும் இருக்கணும், ரொம்ப இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து